வணக்கம். என் பேர் தனலட்சுமி ஜெயராமன். இந்த வீடியோ எதை பற்றினா, குழந்தைகள் 2 வயசு ஆகியும் இன்னும் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது சும்மாலாம் நான் சொல்லலை, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் சொல்கிறேன். என்னோடய பையன் 2வது பையன். அந்த பையன் 2 வயசு வரையும் பேசவே இல்லை. அம்மான்னு கூட என்னை கூப்பிட்டதில்ல. இங்கிட்டு வருவான், அங்கிட்டு வருவான், நல்லா ஆக்டிவாக இருப்பான். மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும், நல்லா கிறுக்குவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் பார்த்திங்கன்னா பேச மாட்டான். நான் அதில் ஒரு 5 டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் அவனை அங்கன்வாடி மையத்தில் சேர்த்தேன். அதாவது ப்ளே ஸ்கூலில் சேர்த்து விட்டேன். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்கூலில் கூட சேர்க்கலாம் குழந்தைய. இப்போ ப்ளே ஸ்கூல்லாம் 9 மணிக்கு இல்லைனா 10 மணிக்கு போவீங்க, 12 மணிக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிடுவாங்க, 2 மணி நேரம் தான். ஆனால் அங்கன்வாடி மையம்னா காலைல நான் 9:30 கொண்டு போய் விட்டேன்னா ஈவினிங் ஒரு 3 மணிக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன். ஃபுல்லாக ஒரு 5 மணி நேரம் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பான். என்னை விட்டு அவன் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போன மாதிரி இருந்தது அப்போது. அதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ். என்ன பார்த்திங்கன்னா, அங்கன்வாடி மையத்தில் சேர்த்துருங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம மதர் தான் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அவன் ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார மாட்டான். என் பையன் அவனை பிடிச்சி உட்கார வச்சு, என் கால்குள்ளே அடக்கி உட்கார வச்சு, ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணோட எல்கேஜி புக்கு இருக்கும், அதை எடுத்து ஒவ்வொன்றா அவன்கிட்ட காட்டி சொல்லுவேன். சொல்ல மாட்டான். கையை பிடிச்சி அமைக்கின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். டெய்லி அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு தடவை அவனே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆப்பிள் எங்கன்னா பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆப்பிள்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், வாயை திறந்து ஆப்பிள். ஃபஸ்ட்டு வரும்போது தெளிவாக இல்லை, ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது செகண்ட் ஒன். தேர்டு ஒன்று வந்து டிவியை ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டேன். ஒரு 1.5 வருஷம் டிவியை ரீசார்ஜ் பண்ணி, இப்போ ரீசார்ஜ் பண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் 1.5 வருஷம் டிவியை ரீசார்ஜ் பண்ணவே இல்லை. ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டேன். தேர்டு ஒன்று. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, சுத்தமாக மொபைல் கொடுக்கல. நீங்கள் மொபைல் கொடுத்துட்டு நிப்பாட்டினீங்கன்னா ரொம்ப அரகண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க, ஒட்டாரம் பண்ணுவாங்க, உருண்டு பிறழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அந்த மொபைலை நான் ஸ்டாப் பண்ணேன். ஒரு வாரம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் மைண்டே வேறு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் போக 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 எனக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. எல்லா வேலையுமே அவன் செய்வான். நான் சொல்ல எல்லா வேலையுமே. இப்போ கூட்டின நான் மரம் எடுத்துகிட்டு வானா நம்ம எடுத்துகிட்டு வருவான். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவனே செய்ய ஆரம்பித்தான். அடுத்து ஃபிஃப்த்து, நம்ம வீட்டுக்குள்ளேயே அவனை அடைச்சி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். வெளியே டெய்லி ஈவினிங் 1 ஹவர் வெளியே கூட்டிகிட்டு போவேன். அங்கே போனாவே எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டில் அது மாதிரி வெளியே வந்துடுவாங்க பிள்ளைங்களும். அவங்க கூட சேர்ந்து ஒன்றா விளையாடுவான். சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனை 1 மணி நேரம் நானே என்னோட கண்ணோட்டத்தில் தான் வச்சுருப்பேன். அந்த பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு இருப்பான். இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் 5 டிப்ஸுமே. இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணேன். இப்போ என் பையன் நல்லா பேசினான். நான் உங்களுக்கு வீடியோ வேணால் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வ்ளாக்ஸ்லேயே பாருங்கள், அவனே வீடியோ எடுத்து போட்டிருப்பான் நிறைய இது சமையல் பண்ணுற மாதிரி. இப்போ அவனுக்கு 4 வயசு ஆகிடுச்சு. எல்கேஜி நல்லா படிக்கிறான், நல்லா எழுதுவான். இப்போ பேசுகிறது மட்டும் இல்லை, நம்ம பேசுனா பதில் சொல்கிறது, கலாய்க்கிறது, நம்மளை வம்பிழுக்கிறது, பழிக்கிறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளை ஆக்டிவாக மாறிட்டான். ஒரு நார்மல், நான் பயந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப, ஒரு ஆர்டிசம் மாதிரி ஆகிடுவானோ அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது மாதிரி ஆர்டிசம் மாதிரி ஆகிடுவான், ஸ்பீச் தெரப்பி அனுப்புங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் எதுவுமே கேட்கல. என்னோட இதில் தான் அவனுக்கு எல்லாமே, என்னோட நிறைய உழைப்பு போட்டிருக்கேன். எனக்கு ஒரு 2 வருஷம் நான் ஃபஸ்ட்டு கண்டுக்காமல் அந்த 2 வருஷத்துக்கு இருந்ததுக்கு, அதுக்கப்புறம் 2 வருஷம் டபுள் மடங்காக உழைப்பு போட்டு தான் அவனை நல்லா நான் பேச வச்சுருக்கேன். இப்போ நல்லா பேசுவேன். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.